வணக்கம். எங்களோட சேனல் நேம் ஆக்டிவித் மீ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஒரு நெல்லினம் தான். இலங்கையின் வடபகுதியில் செய்ய அதிக அளவு செய்ய பண்ணப்படுற ஒரு நெல்லினம் தான் இந்த நெல்லினம். இதுக்கு விவசாய திணைக்களத்தின் சிபாரிசு இன்னும் கிடைக்கல. ஆனால் குறிப்பாக கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவின் சில பகுதிகளில் அதிக அளவில் பயிற்சி செய்யப்படுறது. அதாவது ஆட்டக்காரின்னு சொல்லுவோம். இதுக்கு சிபாரிசில்லாவே நம்பர் இல்லை. முதல் போட்ட காணொலியிலேயே நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் இதுக்கு ஆட்டக்காரிக்கான நம்பர் என்னென்று. அப்போ இது சிபாரிசு இல்லாதபடியே இதுக்கு இன்னும் நம்பர் இல்லை. ஆட்டக்காரி ரெண்டு தான் அழைக்கப்படுது. இந்த ஆட்டக்காரியை தற்போது வடபகுதி பிராந்திய நெல்லினமாக அறிவிக்க சொல்லி பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு தற்போது அது பரிசீலனையில் இருக்குது. இன்னும் அதுக்கான முடிவுகளும் இல்லை. இந்த ஆட்டக்கார நிலம் எப்படி எங்களுக்கு விளைச்சலில் தங்கி இருக்குது என்றது தொடர்பா இந்த காலையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது ஏன் விவசாய திணைக்களத்தால் சிபாரிசு செய்யப்படையிலே என்று நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த நிலையம் குறிப்பாக இந்த எரிபந்தம் என்று சொல்லப்படுற பிளாஸ்ட் எரிபந்தத்துக்கு அதிகம் பெறும் என்ற ஒரு காரணத்துக்காக இது சிபாரிசு செய்யப்படலை. அப்போ ஆனால் நுகர்வின் அடிப்படையில் தமிழ் மக்கள் வடபகுதி மக்கள் இந்த ஆட்டக்காரி குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதி, கிளிநொச்சி பகுதியில் இந்த ஆட்டக்காரி தான் அதிக அளவு நுகரப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக தான் கோரா நெல் காணப்படுது. முதலாவது என்று பார்த்தா நாங்கள் இந்த ஆட்டக்காரியை தான் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 90% மக்கள் இந்த ஆட்டக்காரி நெல்லினத்தை தான் தங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளினோம். ஆனால் இந்த எரிபந்த நோய் என்ற ஒரு காரணத்தால் இது இன்னும் அங்கீகரிக்கப்படையில்லை. ஆனால் நாங்கள் ஒப்பீட்டளவில் மற்ற நெல்லினங்களை பார்க்கக்குள்ள மற்ற நெல்லினங்களுக்கும் அதிக அளவு நோய்கள் ஏற்படுது. குறிப்பாக இந்த BG 360 அதிக அளவு டிமாண்ட் கொண்ட நெல்லினம். இந்த BG 360க்கெல்லாம் நோய் வீடுகளின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படும். ஆனால் அதோட ஒப்படைக்க எங்களுக்கு இந்த செய்கை முறையிலையும் செய்து இதுலையும் பார்க்கக்குள்ள அதோட ஒப்படைக்குள்ள குறைஞ்ச அளவு தான் எங்களுக்கு இதுக்கு நோய்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த காணி நாங்கள் பார்க்குறது இப்போ 2026ஆம் ஆண்டு சிறுபோகத்தில் நாங்கள் இந்த காணி இப்போ நிற்கிறோம். இந்த 2026 சிறுபோகத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இதுக்கு எரிபந்த நோயோ எந்த நோயாலும் இதுக்கு ஏற்படையில்லை. அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு தத்தி தாக்கம் கூட ஏற்படலை. தற்போது பெரிய அளவில் எங்களுக்கு பாதிப்பு செலுத்துகிற இந்த தத்தி என்ற தாக்கம், அந்த தத்தி தாக்கம் கூட இதுக்கு ஏற்படையில் சிறந்த முறையில் வந்திருக்கு. நோய்பீடுகள் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் நிற்கிற வயலுக்கு எந்த ஒரு ரசாயன நாசினிகளும் இதுவரைக்கும் பரவடைக்கு நெருங்கிட்டுது, இதுவரைக்கும் விசிறப்படையில். அப்போ இந்த தன்மைகளை பற்றி தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த நெல்லினம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது ஒரு இதுதான் நாங்கள் ஆனால் இந்த ஆட்டக்கார நெல்லினம் அதிகமாக வடமாநிலத்தில் இது நாங்கள் கோராவோட ஒப்படைக்குள்ள ஒரு கோரா நாங்கள் பார்த்தோம்னா நீட்டான நெல்லாக இருக்கும். இது நீட்டு இல்லை, ஆனால் நல்ல ஒரு குண்டான நெல். இது அரிசியும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் கோரா அரிசி தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா இந்த ஆட்டக்காரி அரிசியை சாப்பிட்றது எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு உருண்டையான ஒரு ஷேப்பில் பெரிய அரிசியாக காணப்படும். கோரா நீட்டாக காணப்படும். இதை விளைச்சல் பார்க்கக்குள்ள நாங்கள் ஹெக்டேருக்கு 5 மெட்ரிக் டன், அதாவது ஏக்கரண்டு பார்த்தோம்னால் ஒரு 35-38 பேக் இப்படி அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுது. ஆனால் இதை செய்ய போகிற விவசாயிகளும் கூட சிறந்த உதாரணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கீரிச்சம்பா நெல்லினம். அதே மாதிரி இந்த பாத்தி ஆட்டக்கார நெல்லினம். ஆனால் ரெண்டும் ஒரே தேதியில் விதைக்கப்பட்ட நெல்லினம். ஆனால் கீரிச்சம்பா இன்னும் முதிர்ச்சி நிலைக்கு வேற இல்லை. ஆனால் ஆட்டக்காரி ஏற்கனவே முதிர்ச்சி நிலைக்கு நெருங்கிட்டுது. அப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்ன, கீரிச்சம்பாவை விட சிறுபோகத்தில் எங்களுக்கு ஆட்டக்காரி நேரத்துக்கு விளையும். அப்போ நாட்குறைஞ்ச அளவில் விளையக்கூடியதாக காணப்படுது. ഇതിൻ്റെ சந்தை விலையை பொறுத்த வரைக்கும் சந்தை விலையும் ஒரு சிறந்த விலை தான் காணப்படுது. உதாரணத்தை பார்க்க போனால் இந்த ஆட்டக்காரின் மார்க்கெட் ஜாழ்ப்பாண சந்தையை மையப்படுத்தி தான் இந்த மார்க்கெட் இருக்க போகுது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு இதில் கோராண்ட விலையை விட இது எப்போயுமே அதிக விலையிலாம் இது விற்கப்படுது. அதனால் இந்த மார்க்கெட் ப்ரைஸின் அடிப்படையில் நாங்கள் கோரா செய்கிறத விட இது லாபகரமாக தான் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் பிரச்சனை என்று கூறப்படுகிறது. நீங்கள் செய்ய விரும்பினீர்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். இது மாதிரி பல்வேறுபட்ட வீடியோக்களை தெரிஞ்சு கொள்ளணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.